வாங்க பார்த்தலாம். அங்க பாருங்க சாப்பாடு சுட சுட இன்னைக்கு சோறு பொங்கியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் சோறு எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா எப்படி குழச்சி வச்சிருக்கோம். ஏன்னா எங்க ஊர்ல மழை. இப்பதான் மழை தண்ணியில தான் குளிச்சேன். மழையில தான் குளிச்சுட்டு மழை தண்ணியில குளிச்சா ஒரு 4 நாள் தொடர்ந்து நல்ல மழை. இன்னைக்கு அதுக்காண்டி பாத்தீங்கன்னா கருவாடு கருவாடு வாழை கருவாடு சாலை கருவாடு எல்லாம் போட்டு மாங்காய் முருங்கைக்காய் கத்தரிக்காய் தக்காளி போட்டு புளிக்குழம்பு இதம் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். புளி ஊத்தல ஏன்னா மாங்காய் போட்டிருக்கிறதுனால. இங்க பாருங்க முட்டை வச்சு வச்சிருக்கிறேன் மலைக்கு எதம்மா. வாங்க தங்கங்களா. அந்த பிரியாணி இருந்தா யாருக்கா கொடுத்துருங்க. அந்த பிரியாணி மத்தியானம் பிரியாணி போட்டிருந்தேன். அது சரியா போயிடுச்சு. கொஞ்சோண்டு மட்டும் இருக்குது. உங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படி பெய்யுது சொல்லுங்க. எங்க ஊர்ல நல்ல இப்ப 4 நாளா நல்ல மழை. இப்பயும் மழையில தான் குளிச்சுட்டு வந்தோம். எல்லாரும் உறவுகள் எல்லாரும் என்ன செய்றீங்க? உங்க வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடு? நேத்து ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க வள்ளியம்மலை எங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்க அத்தைய. உங்க அத்தை தான் கறிக்குழம்பு சாப்பிட மாட்டாங்களே. கறிக்குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு என்ன செய்ய சொல்வீங்க? அதனால அவங்க கறிக்குழம்பு சாப்பிடல. 2வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டிட்டு நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அம்மா அப்பா வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு நமக்கு முக்கியமான ஒரு உறவுகள் யாரு அப்படின்னா அது அம்மா அப்பா தான். நம்ம நிறைய பேர் அம்மா அப்பா மேல விருப்பம் காட்டுறோம். நிறைய பேர் கோபத்தை காட்டுறோம். அம்மா அப்பா இல்லாம நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம்? அம்மா அப்பாவை தான் நீங்க வந்துட்டு நேசிக்க கத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஜீவன். அவங்க இல்லைன்னா நமக்கு யாருமே கிடையாது. அதனால அம்மா அப்பாவை காத்துக்கோங்க. 2வது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஊத்துட்டா. இன்னொன்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல வேலை பாருங்க. செலவுகள் வந்து ரொம்ப கம்மி பண்ணி செலவழிங்க. ஆடம்பரமா செலவழிக்காதீங்க. இஎம்ஐ வந்து வாங்கி செல்போனா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே இஎம்ல வாங்காதீங்க. அதுல நம்ம வாங்க நம்ம எவ்வளவு வந்துட்டு நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஈஸியா வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெய்வத்து மேல குறை சொல்றோம். நம்ம சாமி கும்பிடுறோம். கிட்டத்துல வை இப்படி வை. நாங்க சாமி கும்பிடுறோம். எங்களுக்கு வந்துட்டு எந்த காரியங்களும் நடக்கிறது இல்ல. நாங்க கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறோம். ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க முதல்ல யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆடம்பரமா செலவழிக்காதீங்க. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செலவுகள் வந்து சாப்பாட்டு விஷயத்துக்கு வந்து நல்லா செய்வேன். இப்ப சாப்பாடு கொடுக்குறோம் பாருங்க. இதுல வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல். நல்லா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வந்து செய்வேன் தவிர வேற ஆடம்பர செலவுகள் வேற மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டோம். அதனால நீங்க நல்லா உழைக்கிறது கத்துக்கிட்டு அந்த வர்ற வருமானத்துல வந்துட்டு நல்லபடியா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செலவுகளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி செலவழிங்க. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நம்ம நல்லா இருப்போம். காலைல சோறு பத்திச்சா இருக்கட்டும். நல்லா கோர் சுத்து வேணும்ல. எப்போ நீ சாப்பிட கூப்பிட்டு இந்த உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? நான் உங்கள்கிட்ட பேச மறந்துட்டேன். உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் இனிமே தான் ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமா வந்துட்டு ஒரு சின்ன வேலைகள் இருக்குது. நைட்டு 8 to 10:30 அந்த வேலை. அங்க இருந்து எல்லாரும் என்னை வேடிக்கை பார்த்தாங்க.